ಶಾಂತಿ ಅವ್ಯಕ್ತ ಮುರಳಿ ಅವ್ಯಕ್ತ ಬಾಬ್ದಾದಾ மதுபன் 17/7/1969. அவ்யக்த ஸ்திதி பிடித்தமானதாக உள்ளதா அல்லது வியக்தத்தில் வருவது பிடித்தமானதாக இருக்கின்றதா? அவ்யக்த ஸ்திதியில் சப்தம் உள்ளதா? சப்தத்தை கடந்து இருப்பதற்கு விரும்புகின்றீர்களா? நீங்கள் அனைவரும் சப்தத்தை கடந்து இருப்பதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். அது பிடித்தமானதாகவும் உள்ளது. பிறகு பாப்தாதாவை வியக்தத்தில் ஏன் அழைக்கின்றீர்கள்? ஒவ்வொரு வினாடியும் அவ்யக்த ஸ்திதியில் இருக்க வேண்டும். அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? ஒரு வார்த்தை மட்டும் கூறுங்கள். அந்த ஒரு வார்த்தை மூலம் அவ்யக்த ஸ்திதி உருவாக வேண்டும். எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்தால் அவ்யக்த ஸ்திதி உருவாகும்? எண்ணம், சொல், செயல் ஆகிய இந்த மூன்றுமே வியக்தத்தில் இருந்த போதிலும் அவ்யக்தமானதாக இருக்க வேண்டும். இதற்காக ஒரு வார்த்தையை கூறுங்கள். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி நிலை என்றால் அவ்யக்த ஸ்திதி. ஆனால் அந்த ஸ்திதிக்காக என்ன நினைவு வேண்டும்? என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பிறருக்குள் என்ன விஷயம் இருக்குமோ அது முன்னமே உங்களுக்கு தெரிந்துவிடும். மெல்ல மெல்ல அனைவருடைய ஸ்திதியும் அத்தகையதாகிவிடும். இதற்காக பயிற்சி செய்வித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு ஒருவர் வாயினால் சொன்னாலும் சொல்லாவிடினும் அவருடைய உள்ளத்தின் கருத்தை முன்னமே அறிந்து விடுவீர்கள். அத்தகைய காலம் வரப்போகின்றது. ஆகவே இந்த பயிற்சியை செய்விக்கின்றோம். எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். தன்னை விருந்தினர் என புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை விருந்தினர் என புரிந்து கொண்டால் இறுதி நேர அவ்யக்த ஸ்திதியை பற்றிய வர்ணனை என்ன செய்யப்படுகின்றதோ அந்த நிலை ஏற்பட்டுவிடும். தன்னை விருந்தினர் என கருதினால் பிறகு வியக்தத்தில் இருந்தாலும் கூட அவ்யக்த நிலையில் இருப்பீர்கள். விருந்தினருக்கு எவர் மீதும் பற்று இருக்காது. நாம் இந்த சரீரத்தில் விருந்தினராக இருக்கின்றோம். இந்த பழைய உலகிலும் கூட விருந்தினரே. சரீரத்திற்கே நாம் விருந்தினர் எனில் சரீரத்தின் மீது என்ன ஈடுபாடு வைப்பது? இன்னும் சிறிது காலத்திற்கு மட்டுமே இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கு விருந்தினரானால் அங்கு என்ன ஆவீர்கள்? எந்த அளவு இங்கு விருந்தினராவீர்களோ அந்த அளவே பிறகு அங்கு விஸ்வத்தின் எஜமானர் ஆவீர்கள். இந்த உலகில் நாம் விருந்தினராக இருக்கின்றோம். புதிய உலகின் எஜமானர்களாக இருக்கின்றோம். வியக்த உணர்வில் நீங்கள் வந்துவிடுவதற்கான காரணம் தன்னை விருந்தினர் என புரிந்து கொள்ளாததே ஆகும். பொருட்கள் மீதும் கூட தனக்கு அதிகாரம் இருப்பதாக எண்ணுகின்றனர். ஆகையால் அதன் மீதும் பற்றுதல் ஏற்பட்டு விடுகின்றது. தன்னை விருந்தினர் என்று கருதினால் பிறகு இந்த அனைத்து விஷயங்களும் அழிந்துவிடும். தன்னுடைய சேமிப்பையும் அதாவது பேங்க் பேலன்ஸையும் கணக்கிட வேண்டும். சம்பாதிப்பது அனைத்தும் செலவழிந்து விடுகின்றதா அல்லது கொஞ்சம் சேமிப்பு இருக்கின்றதா? மொத்தத்தை கணக்கிட்டு பார்த்துள்ளீர்களா? எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள்? அந்த சேமிப்பு கணக்கை பார்த்து தனக்குத்தானே திருப்தி ஏற்படுகின்றதா? இல்லை சேமிப்பு செய்வதற்காக இன்னும் கால அவகாசம் உள்ளதா? எவ்வளவு சமயம் உள்ளது?
சமயமும் இல்லை, திருப்தியும் இல்லையெனில் பிறகு என்னவாகும்? தன்னுடைய சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது அனைவரும் விசேஷ கவனம் செலுத்திட வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது தனக்குத்தானே திருப்தி ஏற்படும்படியாக சேமிப்பு இருத்தல் வேண்டும். தன்னுடைய வருமானத்தில் தானே திருப்தியாக இல்லையெனில் பிறருக்கு என்ன கொடுப்பீர்கள்? ஒவ்வொருவரும் எவ்வளவு சேமித்திட வேண்டும்? தனக்காக மட்டும் சேமிப்பு செய்ய வேண்டுமா அல்லது பிறருக்காகவும் செய்ய வேண்டுமா? பிறருக்கு தானம் செய்வதற்காக சேமித்திட வேண்டாமா? உங்கள் அனைவரிடமும் அனைவரும் பிச்சைக்காரன் உருவில் இந்த பிச்சை கேட்பார்கள். அத்தகையதொரு சமயம் இப்பொழுது வரும். அப்போது அவர்களுக்கு என்ன கொடுப்பீர்கள்? அந்தளவு சேமிப்பு செய்ய வேண்டும் அல்லவா? தனக்காக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதன் கூடவே அத்தகைய காட்சி அனைவரின் முன் தோன்றும். இன்று யார் தன்னை நிறைந்தவர்களாக கருதுகின்றார்களோ அவர்களும் பிச்சைக்காரன் உருவில் உங்கள் அனைவரிடம் இருந்து யாசிப்பார்கள். எவ்வாறு பிச்சை அளிக்க முடியும்? சேமிப்பு இருந்தால் தானே கொடுக்க முடியும். வள்ளலின் குழந்தைகள் என்றால் அனைவரும் கொடுக்கக்கூடியவர்களே ஆவீர்கள். உங்கள் அனைவருடைய ஒரு வினாடி பார்வைக்காகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தைகளுக்காகவும் கூட தாகத்துடன் இருப்பார்கள். அத்தகைய இறுதி காட்சியை தன் எதிரில் வைத்து முயற்சி செய்யுங்கள். வாசலில் பசியுடன் வந்த ஆத்மா வெறுங்கையுடன் செல்லும்படியாக ஆகிவிடக்கூடாது. சாகாரத்தில் என்ன செய்து காண்பித்திருக்கிறார்? எந்த ஒரு ஆத்மாவும் அதிருப்தியாகி செல்லக்கூடாது. எத்தகைய ஆத்மாவாக இருப்பினும் திருப்தியுடன் செல்ல வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட விஷயங்களை சிந்திக்க வேண்டும். தனக்காக மட்டுமல்ல. நீங்கள் இப்பொழுது படைப்பாளராக இருக்கின்றீர்கள். படைப்பாளராகிய உங்கள் ஒவ்வொருவரின் பின் படைப்பும் உள்ளது. தாய் தந்தைக்கு குழந்தைகள் இல்லாதவரை அவர்களது வருமானம் அவர்களுக்காகவே செலவிடப்படுகிறது. படைப்பு படைக்கப்பட்ட பின் படைப்பிற்கும் பூரண கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தனக்காக செய்த வருமானத்தை நீண்ட காலம் உண்டு கழித்து விட்டீர்கள். ஆனால் இப்போது தன்னுடைய வருமானத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தன்னுடைய படைப்பை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு படைப்பு உள்ளது? சிறிய அளவில் உள்ளதா அல்லது பெரிய அளவில் உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொருவருடைய முடிவையும் காண்கின்றார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எவ்வளவு படைப்பு உள்ளது? இங்கு எந்த அளவு படைப்பு இருக்குமோ அந்த அளவு அங்கு பெரிய ராஜ்யம் இருக்கும். இங்கு எவ்வளவு படைப்பை படைத்திருக்கிறீர்கள்? தனது படைப்பை பார்த்திருக்கிறீர்களா? எதிர்காலத்தை அறிந்திருக்கின்றீர்களா? அனைவருமே படைப்பாளர்கள்தான். எனவே படைப்பு பெரிய அளவில் உள்ளதா அல்லது சிறிய அளவில் உள்ளதா? பெரிய அளவில் படைக்கவே விருப்பம் உள்ளது. பெரிய அளவு படைப்பின் கூடவே பிறகு பொறுப்புகளும் பெரியதாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.